Hi Trading Fam, welcome to Varthagam Pesu channel. Now unga Gajapriya. Thank you so much for 6.22k subscribers for the trust and support. Last week முழுக்க நம்ம என்ன ட்ரெண்ட் அண்ட் ஃபாலோட் பை என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இண்டைசஸ்ல கிடைச்சிருந்தது அப்படின்றத நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் வரும். அண்ட் இந்த வாரம் என்ன ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வாட் ஆர் ஆல் த ஹர்டில்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுதான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பிஃபோர் தட் நம்மளோட சேனலில் இப்போ தான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேலிஸ்ட் கண்டல்ல சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. அண்ட் தென் டூ செக் அவர் எபிசோட்ஸ், ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் நம்பர் 1ல இருந்து பாருங்க. அப்போதான் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்றோன்றது தெளிவாக புரியும். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். So Nifty-ஓட 1 hour chart நான் first எடுத்துக்கிறேன். And this week we got kind of narrow CPR. Okay. And distance பார்த்தோம் அப்படின்னா CPR to R1 and CPR to S1 is quite higher. So usually வந்து narrow CPR இருந்தது அப்படின்னா we will expect some trending market or volatile market. ஸோ எப்போ ட்ரெண்டிங்காக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன்னா narrow CPR இருந்து CPR to R1 S1 distance வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா மோஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கும். அண்ட் இஃப் த டிஸ்டன்ஸ் இஸ் ஹையர் மோஸ்ட்லி we can expect some volatile market. What is volatile market? சடனாக மேலே போயிட்டு கீழே வர்றது, கீழே வந்துட்டு மேலே போகிறது, இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வாலடைல் மார்க்கெட் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இந்த வாரம் நமக்கு மீடியம் டு நேரோ சிபிஆர், பக்கா நேரோன்னு சொல்ல முடியாது, ஸோ பர்ஃபெக்ட் வைடுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால ஒரு மீடியம் டு நேரோ சிபிஆர், டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ we can expect some trending or range bound market. Second, இது அசெண்டிங்கா டிசெண்டிங்கா? இட் இஸ் an ascending CPR. ஸோ அசெண்டிங்னாலே ட்ரெண்ட் என்னது புல்லிஷ். அண்ட் தென் சிபிஆர் நேரோ டு மீடியமா இருக்கிறதுனால ரேஞ்ச் பவுண்டா இருக்கலாம். இன்னொன்று என்னன்னா டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கனால புல் ட்ரெண்டே வந்து ரேஞ்ச் பவுண்டா இருக்கலாம். ஆர் எல்ஸ் R1 எல்லாம் பிரேக் ஆச்சுன்னா ட்ரெண்டிங்கா போறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹையர். ஸோ திஸ் இஸ் த இன்ஃபரன்ஸ் வாட் சிபிஆர் சீஸ். ஸோ இப்போ லாஸ்ட் வீக்குமே நமக்கு ட்ரெண்ட் வந்து புல்லிஷாக தான் இருந்துச்சு. அண்ட் தென் நான் டெய்லி சார்ட் அனலைஸ் பண்ணி சொல்லும் போதுமே ட்ரெண்ட் புல்லிஷாக தான் இருக்குன்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வாரம் சின்ஸ் இது சிபிஆருக்கு மேலே கேண்டில் ஓப்பன் ஆகி சிபிஆருக்கு மேலேயே சஸ்டைன் ஆகிறதுனால ட்ரெண்ட் வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் புல் ட்ரெண்ட் ஒன்லி. ஓகே. ஸோ சிபிஆர் டு R1 தான் இன்னும் கேண்டில் சர்வைவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ அந்த ட்ரெண்ட் வந்து ஒரு வீக்கான புல் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரெண்ட் வந்து ஒரு வீக்கான புல் ட்ரெண்டாக இருக்கும்போது 5 மினிட்ஸ்லயும் புல் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா டெஃபினட்டா வி கேன் டேக் ட்ரேட் பேஸ்ட் ஆன் ஆர் சிபிஆர் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே. ஸோ டெய்லியில ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்கு? லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்த மாதிரி ஆல்ரெடி த கேண்டில்ஸ் ஆர் ட்ரேடிங் அபவ் மந்த்லி சிபிஆர். ஸோ போன மாதம் சிபிஆர் கீழே வந்து நல்லா ஃபால் ஆயிருந்தது. அண்ட் இந்த மாதம் சிபிஆருக்கு மேலே வருது. ஸோ சிபிஆருக்கு மேலே சர்வே வர்றதுனால ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி புல்லிஷ். அண்ட் நான் ஜோன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஆல் டைம் ஹை ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன். அண்ட் இது வந்து ப்ரீவியஸ்லி ஆக்டட் அஸ் அ வெரி குட் சப்போர்ட். ஓகே. ஸோ இப்போ நிஃப்டி வந்து இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் பிளஸ் மந்த்லி சிபிஆர்ல சப்போர்ட் எடுத்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் போகும்? இட் வில் ட்ரை டு டச் ஆல் டைம் ஹை. அதே மாதிரி டெய்லி சார்ட்லயும் ட்ரெண்ட் கிளியரா இருக்கு, ஜோன்ஸ் ஆர் ரெடி. அண்ட் 1 hour சார்ட்லயும் வீக்லி சிபிஆருக்கு மேல இருக்கு அண்ட் ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி புல்லிஷ். ஸோ ஆஸ் பர் 1 hour and daily the trend is bullish and levels are ready. 26,400 நியர்லி ஒரு லெவல் அண்ட் 25,800 ஒரு லெவல். இப்போ கேண்டில்ஸ் அந்த லெவலுக்கு மேலே தான் சர்வைவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ், அதுல டவுட்டே வேண்டாம். ஸோ இதுல ஏன் 1 hour ட்ரெண்ட் வீக் புல்லிஷ்னு காமிக்குது அப்படின்னா சின்ஸ் கேண்டில்ஸ் ஆர் பிட்வீன் சிபிஆர் டு R1 இட் ஷோஸ் வீக் புல்லிஷ். 5 மினிட்ஸ்ல ஏன் வெரி புல்லிஷ்னு காமிக்குது? இன்னைக்கு கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கிறது R2 லெவலுக்கு மேல, டெய்லி சிபிஆர் மேல இருக்கு, R1 ப்ரீவியஸ் டே ஹைக் மேல இருக்கு. ஸோ வெரி புல்லிஷ். அண்ட் இங்க வந்து சிபிஆர் டு R1 இருக்கிறதுனால புல்லிஷ் தான், பட் வீக் புல்லிஷ். இஃப் R1 இஸ் broken தென் இங்கேயும் வந்துட்டு வெரி புல்லிஷ்னு காமிக்கும். ஸோ ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் தான், அதுல வந்துட்டு வேற டவுட்ஸே வேண்டாம். அண்ட் ஜோன்ஸ் ஆர் ரெடி ஃபார் நிஃப்டி. வாட் அபவுட் பேங்க் நிஃப்டி? பேங்க் நிஃப்டிலையும் அதே தான். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னாலுமே we are having narrow CPR this week. Narrow CPR and distance between CPR to R1 and S1 is quite higher as like Nifty.
ஓகே, ஸோ இது என்ன சிபிஆர்? அசெண்டிங் சிபிஆர். அப்போ என்ன விஷயம் சிபிஆர் சொல்லுது? we had ascending CPR, we had narrow CPR, so the trend is going to be bullish. that may be weak bullish because distance அதிகமா இருக்கிறதுனால, distance அதிகமா இல்லைன்னா ட்ரெண்டிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அண்ட் இன்னைக்கு கேண்டில் சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகி சிபிஆருக்கு மேலேயே சர்வைவ் ஆயிருக்கு. ஸோ சிபிஆருக்கு மேலேயே சர்வைவ் ஆயிருக்கிறதுனால இட் இஸ் கன்ஃபார்மிங் தட் த ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ். நிஃப்டிக்கு என்ன சொல்லணும்? அதே கான்செப்ட் தான். சிபிஆர் டு R1க்கு நடுவில் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி த வீக் புல்லிஷ். வென் R1 இஸ் டேக்கன் அவுட் தென் த ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். ஓகே, ஸோ அதே தான் ஜோன்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இது எதை பேஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேஸ்ட் ஆன் டெய்லி சார்ட். மந்த்லி சிபிஆர் கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல், சூப்பர் லெவல் இது. அண்ட் தென் அதுக்கு மேலே R1 ப்ரீவியஸ் வீக் ஹை கிட்ட நமக்கு ஹை லெவல் இருக்கு. ஸோ 60,500 ஆக்ட்ஸ் அஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஜோன் அண்ட் 59,500 இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஜோன். ஸோ இப்போ R1க்கு மேலே இருக்கிறதுனால டெஃபினெட்லி இட் வில் ட்ரை டுவர்ட்ஸ் த ஆல் டைம் ஹை இன் பேங்க் நிஃப்டி as well. Okay, so long term trend is bullish, short term trend is clearly bullish. Okay, so clearly candles are surviving above weekly CPR until and unless weekly CPR க்கு கீழே வராத வரைக்கும் bears வந்து ஒரு action modeக்கு வராது. And if it is reaching R1 or previous week high and it is taking proper reversal here, in that case you can do small scalping in 5 minutes based on our level based strategies which I discussed in previous videos. Okay, but until then நமக்கு clear-ஆ bears எப்போ வந்து they will step into action is only below weekly CPR. Until then we can be confidently sit with the bulls. Okay, so this is the trend in Bank Nifty. Okay, so Nifty and Bank Nifty ஓட overall trend என்னன்னு பார்த்தாச்சு. So even Stargate is showing the same in Bank Nifty also. Okay, so Stargateல bullish எப்படி இருக்கும், weak bullish எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு வந்து நான் தனியாகவே ஒரு யூடியூப் லைவ்ல வந்து நான் சொல்கிறேன். or else I will try to upload the video as soon as possible so that you will get to know that. Okay, fine. So this is all about today's video. And இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா please do let me know in the comment section. We'll discuss it in the next videos. Okay, so we'll see you on the next video and we'll discuss about the opportunities on Wednesday. Until then, stay tuned. Bye. Take care. Happy trading.